அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைய தகவல் தை மாத ஏகாதசி, பீம ஏகாதசி. அதாவது பீமன் எந்த மாத உபவாசம், அதாவது விரதம் இருக்கிறது என்பது அவரால் ஒரு முடியாத காரியம். எந்த நேரமும் உணவு உண்ணும் பழக்கம் அவரிடம் இருக்கும். அவரால் பசி தாங்க இயலாது. பீமன், அதாவது மகாபாரதத்தில் வரக்கூடிய கர்மனுக்கு தம்பியாகிய பீமனை பற்றி கூறுகிறது. அந்த பீமன் விரதம் இருக்க முடியவில்லை என்று வியாசரிடம் கேட்டு, என்னால் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் விரதம் இருக்கிறேன், அது அனைத்து மாதத்திற்கும் அந்த பலன் கிடைக்க வேண்டும் என்று கேட்டதால் தை மாதம் வரக்கூடிய வளர்முறை ஏகாதசி, அமாவாசை முடிந்து 11வது நாள் வரக்கூடிய ஏகாதசி என்று விரதம் இருப்பார். அந்த ஒரு நாள் விரதம் இருந்தால் அந்த வருடம் முழுவதும் விரதம் இருந்ததற்கு சமமாகும். அனைவரும் இதை விரதம் இருந்து வரக்கூடிய ஏகாதசியின் விரதம் இருந்து இந்த பலனை இருந்து பாருங்கள். உடல் வளர்ச்சி, உடல் தேகம் மற்றும் பண வளர்ச்சி ஏற்படும். மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட எண்ணை தொடர்பு. வாழ்க வளமுடன். சோனகர் பலனோடு பத்திரவணி தொடரும். நன்றி, வணக்கம்.